ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள் எல்லாம் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் இங்கு மருத்துவராக முடியும் என்று சரித்திரம் படைத்தார் ஒரு தலைவர். எப்படி கடைசியா ஊட்டி மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சிச்சு. நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் முடிஞ்சிருச்சுமா, இனிமேல் உன் மகன் டாக்டர் தான் அப்படின்ட்டு எங்க அம்மா வந்து என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தப்ப நாங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு இது கிடைச்சிச்சு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. பெருமை பேசணும்னு சொல்லாதீங்க, உண்மையாலுமே பெருமை கொள்றேன். நான் கிராமத்துல இருந்து வந்தவன். ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வேண்டும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு அதையும் செய்யுங்க. ரொம்ப தேடி எடுத்து போட்டவனாங்க. இப்ப எப்படி சமாளிக்கிறீங்க? நான் வந்து 7.5 ரிசர்வேஷன்ல போயிருக்கு அப்படின்றனால வந்து எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ தான் சார். 7.5 உள்ளடக்குவீங்கள வந்து உங்களுக்கு மொத்த செலவு கவர் ஆயிடுது. காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் என்று சரித்திரம் படைத்தார். 2024 கணிப்பின்படி இதுவரை 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த 7.5 உள்ஒதுக்கீட்டு மூலமாக மருத்துவராக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், 3000 மாணவர்கள் அல்ல, 3000 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் கோடீஸ்வரர்களாக வலம் வரப் போகிறார்கள்.